டி-டே என்பது ஜூன் 6, 1944 குறிக்கிறது. இரண்டாம் உலகப் போரின் போது நாஜி படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரான்சை விடுவிப்பதற்காக நேச நாட்டு படைகளால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய தரையிறக்க சமர் ஆபரேஷன் ஓவர்லோட் ஆகும். வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய தரையிறக்க சமரும் இதுவே. இத்தரையிறக்கம் நாஜி ஜெர்மனியின் முடிவின் தொடக்கத்தையும் மற்றும் ஐரோப்பாவில் நேச நாடுகளின் வெற்றிக்கான அடித்தளத்தையும் அமைத்தது. 1943 ஆண்டளவில் நேச நாடுகள் வட ஆபிரிக்கா மற்றும் இத்தாலியில் குறிப்பிடத்தக்க இடங்களை கைப்பற்றின. ஆனால் கிழக்கில் சோவியத் ஒன்றியத்தின் மீதான அழுத்தத்தை தணிக்க மேற்கில் புதியதொரு களமுனையை திறக்க வேண்டியிருந்தது. தெஹ்ரான் மாநாட்டில் நேச நாட்டு தலைவர்களான பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் ஜோசப் ஸ்டாலின் ஆகியோர் இபாரிய படை நகர்விற்கு உடன்பட்டனர். ஆபரேஷன் ஓவர்லோடுக்கிற்கான திட்டமிடல் ஜெனரல் டுவைட் டி ஐசனோவர் தலைமையில் 1943 ஆண்டில் தீவிரமாக தொடங்கியது. இந்த நடவடிக்கைக்கு கடற்படை, வான் மற்றும் தரைப்படைகளின் உன்னிப்பான ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டது. நோர்மண்டியில் உள்ள 5 கடற்கரைகள் தரையிறங்கும் தளங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டன. யூட்டா, ஓமாஹா, கோல்ட், ஜூனோ மற்றும் ஸ்வோர்ட். ஆனால் நாஜி படைகளை ஏமாற்றுவதற்காக ஆபரேஷன் ஃபார்ட்டிடியூட் எனப்படும் போலி தரையிறக்க சமர் பாஸ்ட் கலைசியை அண்டிய பகுதிகளில் இடம்பெற்றது. தொடர் விமான தாக்குதல்கள், தரையிறக்க முயற்சிகள், வானொலியில் பரப்பப்படும் போலி தகவல்கள் என அனைத்தும் பாஸ்ட் கேலிஸில்தான் நேச நாடு படைகள் தரையிறங்கப் போகின்றன என்பது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்தியது. ஆயிரத்து 1944 ஆண்டின் நடுப்பகுதியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள், டாங்கிகள் மற்றும் விமானங்களுடன் 1.5 மில்லியனுக்கும் அதிகமான நேச நாட்டு படைகள் பிரிட்டனில் நிலை கொண்டன. மல்பெரி துறைமுகங்கள் மற்றும் கடலுக்கு அடியில் குழாய் ஆகியவை இராணுவ தளபாடங்கள் கொண்டு செல்வதற்கு வசதியாக உருவாக்கப்பட்டன. தரையிறக்கம் ஆரம்பத்தில் ஜூன் 5 நடைபெறும் திட்டமிடப்பட்டது. ஆனால் மோசமான வானிலை 24 மணி நேர தாமதத்தை கட்டாயப்படுத்தியது. வானிலை ஆய்வாளர்கள் ஜூன் 6 வானிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கும் என அறிவித்தனர். அத்துடன் படைகளை ஒரே இடத்தில் குவித்து தாமதப்படுத்துவது ஆபத்தானது என்பதால் 6 தரையிறக்கத்தை மேற்கொள்ள கட்டாயப்படுத்தியது. ஜூன் 6, 1944 நள்ளிரவில் அமெரிக்க 82வது மற்றும் 101வது வான்வழி பிரிவுகள் மற்றும் பிரிட்டிஷ் 6வது வான்வழி பிரிவைச் சேர்ந்த பராட்ரூப்பர்கள் ஜெர்மன் பாதுகாப்பு வேலிகளை உடைக்கவும், முக்கிய பாலங்கள் மற்றும் சாலைகளை விரைவாக கைப்பற்றவும் எதிரிகளின் பின்னால் இறக்கப்பட்டனர். அதிகாலையில் கடற்படை தாக்குதல்கள் ஜெர்மன் கடலோர பாதுகாப்பை குறிவைத்து நடத்தப்பட்டது. இதனால் நாஜி படைகளின் போரிடும் வலு குறைக்கப்பட்டு தரையிறக்கத்தை சற்று இலகுவாக்கியது. இத்தரையிறக்கத்தில் 1,56,000 துருப்புக்கள், 5,000 கப்பல்கள் மற்றும் 11,000 விமானங்கள் ஈடுபட்டன. தரையிறக்கங்கள் 5 கடற்கரைகளில் இடம்பெற்றது. யூட்டா பீச்சில் தரையிறங்கிய அமெரிக்க படைகளுக்கு ஒப்பீட்டளவில் லேசான எதிர்ப்பு இருந்தது. அதனால் கடற்கரையை விரைவாக கைப்பற்ற முடிந்தது. ஓமேஹா பீச்சில் அமெரிக்க படைகள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்தன. பலத்த உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆனால் களத்தில் உறுதியுடன் நின்று தீரத்துடன் போரிட்டு கடற்கரையை கைப்பற்றினர். கோல்ட் பீச்சை ஜூனோ பீச்சுடன் இணைக்கும் நோக்கத்துடன் கோல்ட் பீச்சில் பிரிட்டிஷ் படைகள் வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஜூனோ பீச்சில் கனடிய படைகள் வலுவான எதிர்ப்பை எதிர்கொண்டன. ஆனால் நாள் முடிவில் எதிரியின் பாதுகாப்பு அரண்களை உடைத்தெறிந்தபடி பிரான்சிய மண்ணில் கால்பதித்தன. சோர்டு கடற்கரையில் பிரிட்டிஷ் படைகள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்தன.
ஆனால் அவற்றை முறியடித்து வான்வழியாக தரையிறங்கிய துருப்புக்களுடன் தம்மை இணைத்துக் கொண்டன. மோசமான வானிலை மற்றும் வலுவான ஜெர்மன் பாதுகாப்பு அரண்கள் வழிதடுமாறியமை காரணமாக சிதறிய பாராட்ரூப்பர்கள் ஒமாஹா கடற்கரையில் அதிக உயிரிழப்புகளை சந்தித்தனர். பல பின்னடைவுகள் இருந்த போதிலும் நட்பு நாடுகள் நோர்மண்டியில் காலூன்றியது. டி-டே அன்று நேச நாடுகளின் உயிரிழப்புகள் ஏறக்குறைய 10,000 உறுதிப்படுத்தப்பட்டது. ஜெர்மன் படைகளின் உயிரிழப்புகள் 4,000 இருந்து 9,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்தரையிறக்கம் பிரான்சின் விடுதலைக்கு வழிவகுத்தது. ஆகஸ்ட் 1, 1944 பிற்பகுதியில் பாரிஸ் விடுவிக்கப்பட்டது. இது மேற்கு ஐரோப்பாவில் நேச நாடுகளின் வெற்றியின் தொடக்கத்தை குறித்தது. மே 1945 ஜெர்மனியின் சரணடைதலில் நிறைவடைந்தது. நேச நாடுகளின் ஒத்துழைப்பு, திட்டமிடல் மற்றும் தைரியம் ஆகியவற்றின் சான்றாக இத்தரையிறக்கம் நினைவு கூறப்படுகிறது. ஐரோப்பாவில் கொடுங்கோன்மையை தோற்கடிக்கவும் சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் செய்த தியாகங்களின் அடையாளமாக இது உள்ளது.